ஹாய் ஆல் வெல்கம் டு ஷான் ஷஃபோஸ் இங்கிலீஷ் பயிலகம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி ரொட்டீன் சம்மந்தமான 80 சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதை தமிழ் வாயிலாக பார்க்கலாம். இப்போ முதல் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். நான் அதிகாலையில் எந்திரிப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வேக் அப் இயர்லி. ஐ வேக் அப் இயர்லி. நான் படுக்கையிலிருந்து எந்திரிப்பேன். நான் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறேன். அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கெட் அவுட் ஆஃப் பெட். I get out of bed. Next, நான் பற்களை துலக்குகிறேன். நான் பல்ல தேய்க்கிறேன். அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? I brush my teeth. I brush my teeth. அடுத்தது, நான் முகம் கழுவுகிறேன். நான் முகம் கழுவுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? I wash my face. I wash my face. நெக்ஸ்ட் ஒன், நான் குளிக்கிறேன். நான் குளிச்சிட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? I take a bath. I take a bath. நெக்ஸ்ட் ஒன், நான் உடைகளை அணிகிறேன். நான் ட்ரெஸ்ஸு போடுறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ கெட் ட்ரெஸ்ட். ஐ கெட் ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் முடிவு சீவுகிறேன். நான் முடிய சீவிட்ருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ காம் மை ஹேர். ஐ காம் மை ஹேர். நெக்ஸ்ட் ஒன், நான் தண்ணீர் குடிக்கிறேன். நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். இதை எப்படி சொல்லணும்? ஐ ட்ரிங்க் வாட்டர். ஐ ட்ரிங்க் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், நான் படுக்கையை சீர் செய்கிறேன். நான் படுக்கையை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ மேக் மை பெட். ஐ மேக் மை பெட். நெக்ஸ்ட்டு, நான் உடற்பயிற்சி செய்கிறேன். நான் உடற்பயிற்சி செய்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ டூ எக்ஸசைஸ். ஐ டூ எக்ஸசைஸ். நான் நடைப்பயிற்சி செல்கிறேன். நான் வாக்கிங் போகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ கோ ஃபார் அ வாக். ஐ கோ ஃபார் அ வாக். அடுத்தது, நான் யோகா செய்கிறேன். நம்ம யோகா செய்கிறது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ டூ யோகா. ஐ டூ யோகா. நான் காலை உணவு தயார் செய்கிறேன். நான் காலையில் உணவு தயார் செஞ்சிட்ருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிடுகிறேன். நான் காலை உணவு சாப்பிட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது, நான் தேநீர் குடிக்கிறேன். நான் தேநீர் குடிக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ட்ரிங்க் டீ. ஐ ட்ரிங்க் டீ. நெக்ஸ்ட் ஒன், நான் காபி குடிக்கிறேன். நான் காபி குடிக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க் காஃபி. நெக்ஸ்ட் ஒன், நான் செய்தித்தாள் படிக்கிறேன். நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு, நான் என் மொபைலை பார்க்கிறேன். நான் என் ஃபோனை பார்த்துட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ செக் மை ஃபோன். ஐ செக் மை ஃபோன். நான் இசை கேட்கிறேன். நான் இசையை கேட்டுட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ லிசன் டு மியூசிக். ஐ லிசன் டு மியூசிக். நெக்ஸ்ட் ஒன், நான் செய்திகள் பார்க்கிறேன். நான் நியூஸ் பார்க்குறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ வாட்ச் த நியூஸ். ஐ வாட்ச் த நியூஸ். அடுத்தது, நான் என் பையை தயார் செய்கிறேன். நான் என்னோட பையை தயார் செஞ்சிட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ பேக் மை பேக். ஐ பேக் மை பேக். அடுத்தது, நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். நான் என் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி சொல்லணும்? ஐ க்ளீன் மை ரூம். ஐ க்ளீன் மை ரூம். நான் என் பெற்றோருக்கு உதவுகிறேன். நான் என்னோட பெற்றோருக்கு உதவி செய்கிறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ ஹெல்ப் மை பேரண்ட்ஸ். ஐ ஹெல்ப் மை பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம்? ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ். ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ். நான் என் செல்ல பிராணிகளுக்கு உணவளிக்கிறேன். நான் என்னோட பெட்ஸுக்கு உணவு கொடுக்குறேன். அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ஃபீட் மை பெட். ஐ ஃபீட் மை பெட். அடுத்தது, நான் என் திட்டத்தை பார்க்கிறேன். நான் என்னோட திட்டத்தை பார்க்கிறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ செக் ஆன் மை ஸ்கெடியூல். ஐ செக் ஆன் மை ஸ்கெடியூல். அடுத்தது, நான் என் நாளை திட்டமிடுகிறேன். நான் என்னோட நாளை திட்டமிடுறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ பிளான் மை டே.
ஐ பிளான் மை டே. நெக்ஸ்ட், நான் என் உடைகளை இஸ்திரி செய்கிறேன். நான் என்னோட உடைகளை வந்துட்டு அயன் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ அயன் மை கிளாத்ஸ். ஐ அயன் மை கிளாத்ஸ். நெக்ஸ்ட்டு, நான் காலணிகளை அணிகிறேன். நான் வந்து செருப்பு போடுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ வியர் மை ஷூஸ். ஐ வியர் மை ஷூஸ். நான் கதவை பூட்டுகிறேன். நான் கதவை பூட்டுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ லாக் த டோர். ஐ லாக் த டோர். நெக்ஸ்ட்டு, நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ லீவ் மை ஹவுஸ். ஐ லீவ் மை ஹவுஸ். நெக்ஸ்ட்டு, நான் பள்ளிக்கு செல்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ கோ டு ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல். அடுத்தது, நான் வேலைக்கு செய்கிறேன். நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ கோ டு ஒர்க். ஐ கோ டு ஒர்க். நான் பேருந்துக்காக காத்திருக்கிறேன். நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ வெயிட் ஃபார் த பஸ். ஐ வெயிட் ஃபார் த பஸ். அடுத்தது, நான் பேருந்தை பிடிக்கிறேன். நான் வந்துட்டு பஸ்ஸை பிடிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ கேட்ச் த பஸ். ஐ கேட்ச் த பஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் காரை ஓட்டுகிறேன். நான் காரை ஓட்டுறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ டிரைவ் மை கார். ஐ டிரைவ் மை கார். நெக்ஸ்ட்டு, நான் என் சைக்கிளை ஓட்டுகிறேன். நான் என் சைக்கிளை ஓட்டுறேன். இது எப்படி சொல்லுவோம்? ஐ ரைட் மை சைக்கிள். ஐ ரைட் மை சைக்கிள். நான் என் நண்பர்களுடன் பேசுகிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்லணும்? ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் புத்துணர்ச்சியாக உணர்கிறேன். நான் வந்துட்டு புத்துணர்ச்சியாக உணர்றேன். அதை எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் ஃப்ரெஷ். ஐ ஃபீல் ஃப்ரெஷ். நெக்ஸ்ட் ஒன், நான் ஜன்னல்களை திறக்கிறேன். நான் வந்து ஜன்னலை திறக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஓப்பன் த விண்டோஸ். ஐ ஓப்பன் த விண்டோஸ். அடுத்தது, நான் புதிய காற்றை உள்ளே வரவிடுகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான காற்றை உள்ளே வரவிடுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லெட் ஃப்ரெஷ் ஏர் இன். ஐ லெட் ஃப்ரெஷ் ஏர் இன். நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நான் கடவுளை வேண்டுறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ ப்ரே டு காட். ஐ ப்ரே டு காட். நான் என் வேலைகளை தொடங்குகிறேன். நான் என்னோட வேலையை தொடங்குறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ ஸ்டார்ட் மை ஒர்க். ஐ ஸ்டார்ட் மை ஒர்க். அடுத்தது, நான் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ வேக் அப் அட் 6 AM. ஐ வேக் அப் அட் 6 AM. நெக்ஸ்ட் ஒன், நான் அலாரத்தை அணைக்கிறேன். நான் அலாரத்தை ஆஃப் பண்ணுறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ டர்ன் ஆஃப் த அலாரம். ஐ டர்ன் ஆஃப் த அலாரம். நான் மெதுவாக எழுந்து உட்கார்கிறேன். நான் மெதுவாக எந்திரிச்சு உட்கார்றேன். இது எப்படி சொல்லணும்? ஐ சிட் அப் ஸ்லோலி. ஐ சிட் அப் ஸ்லோலி. நெக்ஸ்ட்டு, நான் என் கண்களை திறக்கிறேன். நான் என் கண்களை திறக்கிறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ ஓப்பன் மை ஐஸ். ஐ ஓப்பன் மை ஐஸ். நெக்ஸ்ட்டு, நான் நேரத்தை பார்க்கிறேன். நான் நேரத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ செக் த டைம். ஐ செக் த டைம். நான் போர்வையை மடிக்கிறேன். நான் என் போர்வையை மடிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஃபோல்ட் மை பிளாங்கெட். ஐ ஃபோல்ட் மை பிளாங்கெட். நெக்ஸ்ட்டு, நான் குளியலறைக்கு செல்கிறேன். நான் குளியலறைக்கு போகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ வாக் டு த பாத்ரூம். ஐ வாக் டு த பாத்ரூம். நெக்ஸ்ட்டு, நான் வாயை கழுவுகிறேன். நான் வாயை கழுவுறேன். இதை எப்படி சொல்லணும்? ஐ ரின்ஸ் மை மவுத். ஐ ரின்ஸ் மை மவுத். நெக்ஸ்ட்டு, நான் பர்பஸை பயன்படுத்துகிறேன். நான் வந்துட்டு பேஸ்ட்டு பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ யூஸ் டூத் பேஸ்ட். ஐ யூஸ் டூத் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு, நான் ஷவர் எடுக்கிறேன். நான் வந்துட்டு ஷவரில் குளிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ டேக் அ ஷவர். ஐ டேக் அ ஷவர். நான் என் முடியை உலர்த்துகிறேன். நான் என் முடியை காய வைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ட்ரை மை ஹேர். ஐ ட்ரை மை ஹேர். நான் என் முடியில் எண்ணெய் தடவுகிறேன். நான் என் முடிக்கு எண்ணெய் தடவுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ அப்ளை ஆயில் டு மை ஹேர்.
ஐ அப்ளை ஆயில் டு மை ஹேர். நெக்ஸ்ட்டு நான் க்ரீம் தடவுகிறேன். நான் க்ரீம் போடுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ அப்ளை க்ரீம். ஐ அப்ளை க்ரீம். நெக்ஸ்ட்டு நான் கண்ணாடியில் பார்க்கிறேன். நான் கண்ணாடியை பார்க்குறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ லுக் இன் த மிரர். ஐ லுக் இன் த மிரர். நெக்ஸ்ட்டு நான் சுத்தமான உடைகளை அணிகிறேன். நான் சுத்தமான உடைகளை தான் போடுவேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ வியர் க்ளீன் கிளாத்ஸ். ஐ வியர் க்ளீன் கிளாத்ஸ். நெக்ஸ்ட்டு நான் சட்டையை பொத்தான் போடுகிறேன். நான் என் சட்டையில் இருக்க பட்டனை போடுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ பட்டன் மை ஷர்ட். ஐ பட்டன் மை ஷர்ட். நெக்ஸ்ட் ஒன் நான் என் பையை ஜிப் போடுகிறேன். நான் என் பைக்கு வந்துட்டு ஜிப் போடுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ ஜிப் மை பேக். ஐ ஜிப் மை பேக். நான் என் பணப்பையை பார்க்கிறேன். நான் என் பணப்பையை சரி பார்க்குறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ செக் மை வாலெட். ஐ செக் மை வாலெட். அடுத்தது நான் என் மொபைலை எடுத்து செல்கிறேன். நான் என் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ கேரி மை ஃபோன். ஐ கேரி மை ஃபோன். நெக்ஸ்ட்டு நான் சூடான தண்ணீர் குடிக்கிறேன். நான் வந்து சூடான தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ட்ரிங்க் வார்ம் வாட்டர். ஐ ட்ரிங்க் வார்ம் வாட்டர். நெக்ஸ்ட் நான் பழங்களை நறுக்குகிறேன். நான் பழங்களை வந்து வெட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ கட் ஃப்ரூட்ஸ். ஐ கட் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுகிறேன். நான் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஈட் ஹெல்தி ஃபுட். ஐ ஈட் ஹெல்தி ஃபுட். நெக்ஸ்ட்டு நான் பாலை கொதிக்க வைக்கிறேன். நான் பாலை சூடு பண்ணுறேன். நான் பாலை கொதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ பாயில் மில்க். ஐ பாயில் மில்க். நான் காலை உணவை பரிமாறுகிறேன். நான் வந்து காலை உணவை பரிமாறிட்டுருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ சர்வ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ சர்வ் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் என் குடும்பத்துடன் உட்கார்கிறேன். நான் என் குடும்பத்தோடு உட்கார்றேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ சிட் வித் மை ஃபேமிலி. ஐ சிட் வித் மை ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு நான் என் திட்டங்களை பற்றி பேசுகிறேன். நான் என்னோடய பிளானை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ டாக் அபவுட் மை பிளான்ஸ். ஐ டாக் அபவுட் மை பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு நான் மேசையை சுத்தம் செய்கிறேன். நான் வந்து மேசையை சுத்தம் செய்கிறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ க்ளீன் த டேபிள். ஐ க்ளீன் த டேபிள். நான் பாத்திரங்களை கழுவுகிறேன். நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ வாஷ் த டிஷஸ். ஐ வாஷ் த டிஷஸ். நான் தரையை துடைக்கிறேன். நான் தரையை துடைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ வைப் த ஃப்ளோர். ஐ வைப் த ஃப்ளோர் இல்லை ஐ மாப் த ஃப்ளோர் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் குப்பையை வெளியே இழுத்துச் செல்கிறேன். நான் குப்பையை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டேக் அவுட் த ட்ராஷ். ஐ டேக் அவுட் த ட்ராஷ். நான் வானிலையை பார்க்கிறேன். நான் வானிலையை செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ செக் த வெதர். ஐ செக் த வெதர். நான் குடையை எடுத்துச் செல்கிறேன். நான் குடையை எடுத்துகிட்டு போகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டேக் அன் அம்பர்லா. ஐ டேக் அன் அம்பர்லா. நெக்ஸ்ட்டு நான் என் கை கடிகாரம் அணிகிறேன். நான் எனக்கு வந்துட்டு வாட்சை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ வியர் அ வாட்ச். ஐ வியர் அ வாட்ச். அடுத்தது நான் கதவை பூட்டுகிறேன். நான் கதவை பூட்டுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ லாக் மை டோர். ஐ லாக் மை டோர். நான் என் பயணத்தை தொடங்குகிறேன். நான் என் பயணத்தை தொடங்குறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஸ்டார்ட் மை ஜர்னி. ஐ ஸ்டார்ட் மை ஜர்னி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் சென்டென்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.